இஸ்லாமிக் மீடியா ஃபார் ஆன்சரிங் மிஷனரிஸ் என்ற யூடியூப் சேனலிற்கு உங்களை வரவேற்கிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கலாம். على مر الزمان تألقا وأضاء للدنيا طريقا مشرقا وهدى من الرحمن. அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ பதிவின் மூலமாக உங்களை சந்திக்க வாய்ப்பளித்த அல்லாஹ் ஒருவனுக்கே புகழானையத்தையும் முடித்தாக்கியனாக அவனது சாந்தியும் சமாதானமும் என் முப்பட்ட தலைவர் அகிலத்திற்கு அருட்குடையாக அனுப்பப்பட்ட எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி வாழும் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என பிரார்த்தித்தவனாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, அதாவது சமீப காலமாக ஒரு சில கிறிஸ்தவ பரிசுத்த ஆவியினால் உந்தப்பட்ட ஒரு சில ஆய்வாளர்கள் தங்களுடைய முழு நேர பிழைப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தை விமர்சிக்கிறதையும் இஸ்லாமியர்களை சீண்டக்கூடிய விதத்தில் பேசுறதையும் நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவம் சம்பந்தமான ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடக்குது. ஆனால் ஒரு நாள் கூட இஸ்லாத்த வம்புக்களுக்காம அவர் அந்த நிகழ்ச்சியை முடிச்சதே கிடையாது. அந்த அடிப்படையில் அவர் பயணிச்சுட்டு இருக்காரு. இப்போ சமீபமாக பேசும்போது கூட அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கிறிஸ்தவ சகோதரர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு நிலைப்பாடு இல்லாமல் ஏகப்பட்ட தடுமாற்றங்களை சந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம கேள்வி வைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமான கேள்வி மாதிரி இருந்துருச்சு அப்படின்னா அந்த வசனம் பொய்யுங்க, அதெல்லாம் யாரோ இட்டுக்கட்டி எழுதிட்டாங்க, அதெல்லாம் யாரோ பொய்ய இடைச்சல்கள் பண்ணியிருக்காங்க, நமக்கு பதில் சொல்ல முடியலன்ற ஒரே காரணத்துக்காக இத்தனை காலமா அவங்க நம்பிக்கிட்டு இருந்ததையே அவங்க மறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் கர்த்தருடைய பெரிய வல்லமை, அவங்களுடைய ஒரு கொள்கையற்ற நிலையை நம்ம பகிரங்கப்படுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீலா விட்டு தெரியறதெல்லாம் நாம பார்க்குறோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு இஸ்லாமிய சமூகத்தை குறித்தோ இஸ்லாமிய மார்க்க ஆதாரங்களை குறித்தோ எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்துக்கு வேறா இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட விவாத களங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கும் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடியே பகிரங்கமாக சொல்லிடுவோம், குரானும் ஷையான ஹதீஸும் எங்க மார்க்க ஆதாரம். அதை எந்த அடிப்படையிலும் யாருக்காகவும் நாங்கள் விட்டு கொடுக்க தயார் கிடையாது. எங்களுக்கு பதில் தெரியலையா, அது எந்த இடமா இருந்தாலும் பகிரங்கமா எங்களுக்கு பதில் தெரியாதுன்னு சொல்றதுக்கு நாங்கள் வெக்கப்படாம பதில் சொல்ல தெரியலன்னு சொல்லுவோமே தவிர எங்களுடைய மார்க்க ஆதாரங்களை மறுக்க மாட்டோம். ஏன்னா எனக்கு ஒரு செய்தி தெரியல அப்படின்னா அந்த தப்பு என் மேலதானே தவிர என்னுடைய மார்க்கத்தின் மேல கிடையாது. நீங்களும் உங்களோட 100% ஃபுல்ஃபில்லா தெரியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு எவ்வளவோ அழகான முறையிலாம் அவங்களுக்கு சொல்லிடணும். இன்னும் ஹதீஸ் சம்பந்தமான நம்மளுடைய நிலைப்பாடை ரொம்ப நீட்டா விவரிச்சும் அவங்கள்ட்ட நம்ம சொல்லிட்டோம். அப்படி இருந்தும் அதை எதையுமே ஏற்றுக்காம திரும்பவும் அந்த சின்ன பிள்ளைத்தனமா என்ன சொல்றது, ஆரம்பத்துல என்ன சொன்னாலோ இப்ப வரைக்கும் அதையே பிடிச்சிட்டு தொங்குறதான் நம்ம பார்க்கிறோம். ஆனா இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேள்வி எழுப்புறதுக்கு முதல்ல இவங்க தகுதியானவங்களா அப்படின்னு பாக்கணும். ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு ஒரு புரிதல் இருந்தாலும் யாருமே மார்க்கத்துடைய அடிப்படையை விட்டு கொடுத்து பேசுறது கிடையாது. எந்த ஒரு இடத்துலயும் சட்டமா இருந்த ஒரு விஷயம் சம்பவமா மாறினது கிடையாது. ஒரு இறை தூதரோ ஒரு தீர்க்கதரிசியோ செஞ்ச பிரார்த்தனை, அதாவது முன்னோர்கள் செய்த ஒரு பிரார்த்தனை பதிவு செய்யப்பட்டிருந்து அது தவறான பிரார்த்தனையா மாறினது கிடையாது. இன்னும் சொல்ல போனா யாரு தீர்க்கதரிசின்னு தெரியாம தீர்க்க தரிசனம் சொல்லி இருந்தாலும் அவங்க தீர்க்கதரிசி கிடையாது, அவங்க வகைப்பறிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் வேற இவங்க வேற அப்படின்னு யாரு நபினே தெரியாத அளவுக்குலாம் இஸ்லாமிய மார்க்கத்துல எந்த குழப்பமும் கிடையாது. ஆனா நம்மளை குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய இந்த நபர்கள் இன்றைக்கு தங்களுடைய வாயாலேயே தங்களுடைய வேதத்துல பதிவு செய்யப்பட்ட சில பிரார்த்தனைகளை அது அவர் செஞ்ச தவறான ஜபம், அவர் அப்படி தப்பா ஜபம் பண்ணியிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் சும்மா ஒரு தகவலுக்காக அதை பதிவு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. இவங்க ஒரு சாதாரண ஒரு பிரார்த்தனை விஷயத்தையே இத்தனை காலமா நம்பிட்டு இருந்து இன்னைக்கு கேள்வி எழுப்பக்கூடிய நிலை வந்தோடனே ஒரு பிரார்த்தனையே தவறான பிரார்த்தனையா போயிடுச்சு. அப்ப அந்த தவறான பிரார்த்தனையை செஞ்ச நபர் மட்டும் எப்படி சரியானவரா இருப்பார் அப்படிங்கிறத இவங்க பார்க்கணும். இதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய வியாக்கியானம்னா அவங்களுடைய உள்ள குமுறல்கள் அப்படின்னா, அதாவது ஒரு தனி நபருடைய உள்ள குமுறலை பதிவு செய்யறதுக்கு கருத்தருக்கு என்ன அவசியம் ஏற்பட்டுச்சு.
சரி, அப்படி அவங்க பதிவு செஞ்சிருந்தா இதன் மூலமா என்ன படிப்பினை வர்றாங்க? உள்ள குமுறல் வந்துச்சுன்னா இந்த மாதிரி சபிச்சு பிரார்த்தனை செய்ய வரணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்களா? இல்ல என்ன அடிப்படையில வந்து இவங்க விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு புரியல. கேள்வி கேட்கப்பட்டுட்டா பதில் சொல்லணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு பதில்னு சொல்லி இவங்களும் சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு பின்னாடியும் சில ஆட்டு மந்தை கூட்டங்கள் வந்து போகத்தான் செய்யுது, அது வேற விஷயம். அடுத்து வந்து தீர்க்கதரிசிகள் மேட்ரு. பலதரமணம் செய்யப்பட்டிருந்தா இவங்கெல்லாம் தீர்க்கதரிசியே கிடையாதுன்னாங்க. நீங்க தீர்க்கதரிசின்னு சர்டிபிகேட் கொடுத்த ஒரு சிலர் கூட பலதாரமணம் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னோம். இன்னும் அவங்க வந்து லிஸ்ட்ல இருந்து தூக்கல. அடுத்த வீடியோல ஒரு வேளை வரலாம். அடுத்து வந்து சட்டங்கள் மேட்ரு. சட்டங்களை பத்தி கேள்வி எழுப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து குறிப்பிட்ட காலத்துக்குமான மட்டும் சட்டம். கர்த்தர் ஆளுகையில் இருக்கும் போது, நியாயப்பிரமாண காலம், அது நியாயாதிபதிகள் இருக்கும்போது, கர்த்தருடைய ஆளுகையின் கீழே இருக்கும்போது மட்டும்தான் அந்த சட்டம். அப்படின்னா பலதாரமணத்தை ஆதரிக்கிற மாதிரியான ஒரு சில சட்டங்கள் இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து 2 மனைவி உடையவனா இருந்தா அவனுடைய சந்ததிகள் வந்து அவன் எப்படி நடந்துக்கணுன்ற சட்டம். இது வந்து டைரெக்டா கர்த்தரால அருளப்பட்ட வசனம் தான் அப்படிங்கிறது வந்து அவங்கள இது வரைக்கும் மாற்றிருக்கிறது இல்லை. ஒருவேளை இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் புது வியாக்கியனே வரலாம். இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, 2 மனைவியுடைய ஒருவன் வந்து இப்படிதான் இருக்கணும் தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்துல அப்படின்னு வந்து ஒரு சட்டத்தை வந்து கர்த்தர் சொல்றாரு. மாரல் லாஸ்ல வந்து சேஞ்சஸே கிடையாது அப்படின்னாங்க. அப்போ ஒருவேளை நாம குறிப்பிட்ட அந்த 2 மனைவி மேட்டர் மாரலாவே கிடையாது, அது வந்து தனி மனிதனுக்கு சொல்லப்பட்டதே கிடையாது, சும்மா யாருக்கோ சொன்னது ஒரு தகவலுக்காக பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இன்னும் வந்து அடுக்கிக்கிட்டே போகலாங்க. அதாவது என்னைக்கு வந்து விவாத களங்களை வந்து கிறிஸ்துவ சமுதாயம் சந்திக்க ஆரம்பிச்சதோ அன்னைக்கே நிறைய பேருக்கு தீர்க்கதரிசி பதவி போச்சு. நிறைய ஜபங்கள் வந்து தப்பான ஜபமா போச்சு. நிறைய சட்டங்கள் வந்து இன்னைக்கு குறிப்பிட்ட கால சட்டமா போச்சு. இன்னும் சட்டமா சொல்லப்பட்ட சில காரியம், கர்த்தரால் சட்டமா சொல்லப்பட்ட காரியங்கள் வந்து தனி மனிதன் சொல்லப்பட்ட சட்டமா மாறுச்சு. இன்னும் பல படிப்பினைன்னு அவங்க போதிச்சுட்டு இருந்த பல காரியங்களே வந்து அது ஒரு சம்பவம் தாயா, அவ்வளவுதான், அதுல எந்த படிப்பினையும் கிடையாது அப்படின்னு இருக்கு. இன்னும் ஒரு சில விஷயங்கள்ல வந்து ரொம்ப வல்கரா சில காரியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ரொம்ப கொச்சையா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அது கணவன் மனைவிக்கு மட்டுமான விஷயங்க. அதுக்கப்புறம் இல்லையா விபச்சாரம் செஞ்சவன் கண்ட இடத்துல அமுக்கினதெல்லாம் வருது அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டா இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன ப்ளூ ஃபிலிமை முழுசா ஓட்டி காட்டிட்டு நீங்க இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்களா? அடுத்து வந்து இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட வந்து கேள்வி எழுப்பிருக்கு, எங்களுக்கு பதில் சொல்றதுக்கு வந்து நீங்கன்னா வந்து உங்க மார்க் அறிஞரா இல்ல உங்க சமுதாயத்தால வந்து அங்கீகரிக்கப்பட்ட நபரா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நாம வந்து சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் கேட்கிறோம், உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுக்கு வந்து கேட்கப்படுற கேள்விக்கு வந்து உரிய பதில் வரணுமா, இல்ல வந்து நாங்க ஒரு பெரிய அறிஞர்கிட்டே பேசிட்டோம், அந்த பெரிய அறிஞர்கள்ட்டே நாங்க உட்காந்து கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு காசு சம்பாதிக்கிறோமா, பப்ளிசிட்டி வேணுமா, எதை எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு தேவை பதில் அப்படின்னா இஸ்லாமிய மார்க்கம் விமர்சிக்கப்படும் போது அதுக்கு பதில் சொல்றது வந்து ஒவ்வொரு முஸ்லீமின் மீது கடமை, இஸ்லாமிய அறிஞரின் மீது கடமை கிடையாது. அந்த அடிப்படையில நாங்க வந்து நார்மலான இஸ்லாமியர்கள் தான், எங்களுக்கு வந்து அறிஞர்கள் சொல்லிக்கிறதுக்கு ஒரு துளி அளவு கூட அறியாத கிடையாது அப்படிங்கிறது வந்து நாங்கள் ஏற்கனவே பகிரங்கமா எல்லா இடத்துலையும் பதிவு செஞ்சுட்டோம். உங்ககிட்ட ஒப்பந்தத்திலையும் இன்னும் நேரடியாகவும் எல்லா அடிப்படையிலும் சொல்லியாச்சு. இருந்தாலும் வந்து நீங்களே வெக்கங்கிட்டு சில வேலைகளை செஞ்சீங்க. இப்போ இந்த கேள்வி எங்கள்கிட்ட கேட்குறீங்க இல்லையா, நீங்க வந்து எப்படி பைபிள்ல வந்து பிஹெச்டி முடிச்சிட்டீங்களா, நீங்களே வந்து என்னை பரிசுத்தாவிகள் நினைச்சுன்னு பீலா விடுறீங்க, கர்த்தர் வந்து என்னை வந்து இந்த ஊழியத்துக்கு தயார் செஞ்சார், பரிசுத்தாவினர் மூலமா என்னை வழிபடுத்தினார்னு சொல்லி அந்த பீலாவை தானே விடுறீங்க. இப்படி இருக்கக்கூடிய நீங்க வந்து எந்த அடிப்படையில வந்து எங்களை கேள்வி கேட்கலாம்? என்ன சாலிடான ப்ரூஃப் இருக்கு உங்கள்கிட்ட வந்து பரிசுத்தாவி தான் வழி நடத்து? பரிசுத்தாவி சொல்லிதான், பரிசுத்தாவிதான் என்னை இந்த ஊழியத்துக்கு தயார்படுத்துச்சு வழி நடத்துச்சு அப்படின்னா முழுசா உங்க தலையில நீங்க தான் மண்ணவாரி போடுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இதுவரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது நீங்க வைத்த குற்றச்சாட்டுல பாதி வந்து பொய்ய திணிச்சிருக்கிறீங்க, இட்டு கட்டி இருக்கீங்க, உங்களுடைய மனோ இச்சையை திணிச்சு பல வார்த்தைகளை சேர்த்தி பேசி இருக்கீங்க, அடிப்படைக்கு மாற்றமாவே கேள்வி கேட்டிருக்கீங்க, உங்களுடைய நம்பிக்கைக்கு விரோதமாகவும் கேள்வி எழுப்பி இருக்கீங்க. ஒரு பரிசுத்த ஆவி இப்படி தரங்கெட்டத்தனமாக தான் உங்களை வழி நடத்துது அப்படின்னா முதல்ல அதை பரிசுத்த ஆவியா நீங்க சோதிச்சறியணும். ஏன்னா உங்க வேதம் தான் சொல்லுது சாத்தான வந்து ஒளியின் வேஷத்தை தரித்து கொள்வான்னு. அந்த மாதிரி ஏதாச்சும் தரித்திரம் முடிச்ச ஆவி எது பரிசுத்த ஆவியுடைய வேஷத்தை தரிச்சுட்டு வந்துருச்சாங்கிறதையும் வந்து நீங்க சோதிச்சுக்கணும். அடுத்து உண்மையிலேயே வந்து மறுபடியும் நீங்க வந்து அறிஞர்கள்ட்ட தான் பேசுவோம், அறிஞர் தான் நீங்க வரணும், உங்க சமூகத்திட்ட போய் நீங்க ஒரு 10 வருஷம் பிரச்சாரம் பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரி காமெடியில சொன்னீங்க அப்படின்னா நீங்களும் வந்து உங்க சமுதாயத்துல வந்து ஒரு பாதிரியாராவோ இல்லாட்டி ஒரு போப்பாவோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஆயிட்டு இனி வரக்கூடிய காலங்களில் வந்து உங்களுடைய ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் வந்து
நீங்கள் எந்த அடிப்படையில் பேசுகிறீங்களோ அதே அடிப்படையில் பதில் அளிக்கப்படும் அப்படிங்கிறத பதிவு செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த இனி வரும் வீடியோக்களையும் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போதுமா?